ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சனி என்று சொல்லலாம். கர்மகாரகன் என்பவரும் சனிதான். இப்பேற்பட்ட சனி பகவான் சனியுடைய வேலையை கண்டிப்பாக காட்டிடுவார். ஆக்சுவலி சமீபத்தில் தான் சனி பயிற்சி என்ற ஒரு பயிற்சியானது ஏற்பட்டது. இந்த பயிற்சி ஏற்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் சனினால் ஒவ்வொருவருக்கும் ஆட்டமானது இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த கிரக பயிற்சி நடந்திருக்கு. ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்குமே மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அதில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறதோ அவ தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அந்த கிரகத்தின் பயிற்சியை நாம் அதிக கவனிப்போம். அந்த வகையில் சனி பகவான் தான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சரிப்பார். ஸோ குரு 1 ஆண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஆண்டு காலம், 1.5 ஆண்டு காலம், 2.5 ஆண்டு காலம்னு சஞ்சரிப்பாங்க. நவக்கிரகங்கள்லேயே ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது சனி கிரகம்தான். அவர் கர்மகாரகன், நீதிபதி என்று செயல்படுவதால் சனி பயிற்சி முக்கியமாகவே கருதப்படுது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க சனி பயிற்சியை கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது வழக்கம். சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறித்து நற்பலன்கள் பெறுவதற்கு இந்த வழிபாடுகள் கை கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போதைய சனி பயிற்சியுடைய இந்த காலம், இந்த மே மாதம் 20லிருந்து ஒவ்வொரு ராசினரும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதை செய்து பயன்பெறுங்க. மேச ராசிக்காரங்க அறுபடை முருகன் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய 6 கோவில் இருக்குல்ல, முருகன் கோவில், அந்த 6 முருகன் கோவிலில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு இந்த மே 20லிருந்து 20க்கு மேலேயாவது போயிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் தரிசனம் செய்து வந்தீங்கன்னா இப்போ சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா நன்மைகள் உங்கள் ராசிக்கு பலது நடக்கும். ஸோ என்னென்ன நன்மைகள் நடக்கும், அந்த நன்மைகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. மேசராசி நேயர்களே, இப்போ பிரபவ வருடமானது நடந்துட்டுருக்கு. இதில் கிரகநிலைகளை இப்போ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். மேலும் சுகாதிபதி சந்திரனோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதனால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் உங்களுக்கு நடைபெறும். தனஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் வருமானமும் வளர்ச்சியும் உங்களுக்கு உயரும். இதோடு எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். குடும்ப ஒற்றுமைங்கிறது ரொம்ப பலப்படும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அதோடு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையானது கிடைக்கும். மெயினாக குரு பயிற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடியே இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சூழ்நிலை உங்கள் ராசிக்கு உருவாகும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மே மாதம் கரெக்டாக 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு செல்வதால் எல்லா வழிகளிலுமே நன்மையானது கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தரும். மெயினாக பணியாட்களால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அகலும். சகோதர உறவு பலப்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் இந்த கிரகத்தால் உங்களுக்கு நடைபெற போகுது இந்த டைம். இதை தொடர்ந்து இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மே 26 அன்னைக்கு சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு. அது வெற்றிக்குரிய ஸ்தானம் என்பதால் அந்த டைம் உங்களுக்கு தொட்டவே எல்லாமே துளங்க ஆரம்பிக்கும்.
வழக்குகள்லாம் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதலானது கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வார். ஒரு சிலர்லாம் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தேக்க நிலை மாறும். அதனால் கொடுக்கல் வாங்கல்லாம் தாராளமாக நீங்கள் புதுசாக வைத்து கொள்ளலாம். இதோடு இந்த கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்லேயே கடகராசிக்கு சுக்கிரன் வர இருக்கிறாரு. அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு. இந்த முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கையால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு தலாதிபதியாக விளங்குபவர். எனவே இந்த கிரக சேர்க்கையால் வருமானம் எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள்லாம் திடீர்னு சந்திப்பீங்க. அதனால் அந்த மாற்றங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக சனினால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரத்தை செய்திடுங்க. ஏன்னா சனி தான் இருக்கிறதுலே மெயின் கிரகம். அந்த கிரகத்தை போல் கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. அதனால் சனியை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பல ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் அதை செய்யுங்க. அதே போல் இந்த மே 20 சில கிரக சேர்க்கையால் வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளவு வந்தாலும் விரயம் கூடுதலாகவே இருக்குங்கிறது வலுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த விரயங்களை தடுக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். விரயம் அதிகம் ஏற்படும் போது அந்த விரயம் அதிகம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இதை இப்படி பண்ணும், இந்த மாதிரி செலவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. விரயங்கள் கூடுதலாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ விரயங்கள் கூடுதலாகவே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க. அதே போல் தேவையான செலவு தேவையற்ற செலவு என்பதை பிரித்து செயல்பட்டாவே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி செய்திங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திக்கலாம். பொருளாதாரத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கடக சுக்கிரனுடைய அமைப்பு, மிதுனத்தில் புதனுடைய அமைப்பு, மிதுனத்தில் சுக்கிரனுடைய அமைப்பு, இந்த மாதிரி எல்லா கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து உங்கள் ராசிக்காரங்க பயன் பெறுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிறைய புதிய முயற்சிகள் இப்போ செய்ய ஒவ்வொன்றிலுமே வெற்றி வாகை சூடி வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட கூட்டாளிகளால் நன்மையானது உண்டாகும். அதோடு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். அதோடு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு கூட குடும்ப சுமை கூடும். செலவுக்கேற்ற வரவு சேரும். இதெல்லாம் தான் உங்களுக்கு பொதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பொதுவாகவே பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.